நீ சொல்லு தேஜஸ்வினி கையை கீழே ஏய் எங்க போறோம் எல்லாரும் எந்த கோயிலுக்கு போறோம் குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா சரி போலாமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வெயிலில் போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சுருக்கோம். அதை எப்படி செஞ்சோங்கிற வீடியோவை இங்கே போட்டிருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் உங்களை கோவிலில் வந்து மீட் பண்ணுறோம். சொல்லுமா பிஸ்கெட்லையா என்ன பிஸ்கெட்ல ஹாப்பி பிஸ்கெட் வச்சு ஐஸ்கிரீமா சரி போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வா செய்வோம் நீயே செய்யறியா நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன் ஓகே ஓகே செய்யலாமா நான் வரதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா பிஸ்கெட்லாம் பிரித்து வச்சுருக்குறீங்க சரி பிஸ்கெட்டை எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் ரெண்டாக உடச்சி போடுங்க இந்த பிஸ்கெட்டை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் ஹாப்பி பிஸ்கெட் தான் எடுத்துருக்குறோம் ஹாப்பி பிஸ்கெட் வந்து 10 ரூபா பாக்கெட்டில் 4 அதுக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு ஜீனி 1/2 லிட்டர் பால் தேவையான பொருட்கள் முதல்ல பிஸ்கெட்டை வந்து ரெண்டாக உடச்சி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கணும் பவுட்ரு பண்ணும்போது ஜீனியையும் அதோட போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிட்டோம் இப்போ 4 பாக்கெட்டுங்கிறதுனால 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் இது அரைச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சைடில் வந்து அடுப்பில் பால் வச்சுருக்குறோம் 1/2 லிட்டர் பால் திக்காக ஆகிற வரைக்கும் அடுப்பில் நல்லா கொதிக்க விடணும் அது கொதிச்சிட்டு இருக்கும் போது பால் நல்லா கொதி வந்தோடனே பால் நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிஸ்கெட்டை எடுத்து இதில் கொட்டி கலந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணும் அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த பவுட்ரை இதில் போட்டு கலந்து விட்டு கெட்டியானோடனே இறக்கி வச்சுட்டு அது ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும் திரும்ப 2 மணி நேரம் கழித்து எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கணும் இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் போல் பால் சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அரைச்சிட்டு இந்த மாதிரி க்ரீமியாக வந்துடும் அதை எடுத்து டப்பாவில் வச்சு நம்ம எந்த டப்பாவில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோமோ அந்த டப்பாவில் வச்சு செட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக வச்சுட்டு டப்பாவை கீழே வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கவர் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடணும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதுனால 2 பேட்சாக செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு சஞ்சனா செய்கிறா 2வது சாத்விகா செய்வோம் இதை கவர் பண்ணிவிட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து திரும்பவும் எடுத்து மிக்சியில் இதே மாதிரியே அரைச்சிட்டு திரும்பவும் இதே மாதிரி கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சுவையான ஐஸ்கிரீம் தயாராக இருக்கும் நாங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் தான் சாப்பிட்டோம் எப்படி இருந்ததுங்கிறதையும் நாங்கள் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கோயிலுக்கு வந்துட்டீங்களா சாமி கும்பிடலாமா வாங்க போகலாம் அவங்க வருவாங்க
அவசரத்துக்கு ஆமாம் தேடி தேடி எடுப்பான், தேடி எடுக்கிறான் எது பெருசா இருக்கு அப்படின்னு. குட்டி நீ எடுத்துக்கலையா? குட்டி நீ எடுக்கல? பச்சை மிளகா இருக்கு, பார்த்து சாப்பிடுங்க. தேஜுக்கு இந்த பேப்பர்ல போடு, இந்த பேப்பர்ல போடு, இந்த பச்சை மிளகா. கோவிலுக்கு வெளியே எடுத்துட்டப்பா. போஸ்ட் கொடுக்குறியா? என்னோட வரையா? சார் நீ யார் வண்டியில் போற? நீ யார் வண்டியில் போற? குட்டி நீ யார் வண்டியில் போற? நைனா வண்டிலையா? ஆ மாமா வண்டிலையா? சரி பாய் பாய். என்ன பார்க்குற? என்ன பார்க்குற? மீனா? மீன் எனக்கு வாங்கி தாங்க. ஹாய் फ्रेंड्स, ரெடி ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க. நல்லா செட் ஆயிடுச்சு. சமையல் எடுத்து போலாமா? என்னது இது? கலக்கா நல்லா இருக்கா? நிஜமா நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? டேஸ்டியா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ நான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே
டேஸ்ட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஐஸ்கிரீம் பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க அப்படியே சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சு எப்படி சாக்லேட் கலரில் சாக்லேட் ஃப்ளேவர் வருது. ஏன்னா நம்ம ஹாப்பி செஞ்சதுனால நமக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம தம்பிக்கு பிடிச்சிருக்கான், அக்காவுக்கும் பிடிச்சிருக்கான், நமக்கும் பிடிக்கும். வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும், நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.